ஆம். இந்தியன் தேதி 29 தேதி 5ஆம் மாதம் 2025 ஆண்டு ஆகும். இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆண்டு 5ஆம் மாதம் 18ஆம் நாள் ஆகும். உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் மாதத்திலும் சமூக ஒருங்கை சேவை வழி ஊக்குவிக்கும் ஆண்டு இணைந்து இருக்கிறோம். இந்தியன் திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றன்று அன்றி மறப்பது நன்று. இத்தனை இந்திய பழமொழி ஆழம் அறியாமல் தலைவிடாது. இந்த அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் லட்சமா இருக்கிறேன். நீங்கள் என்ன லட்சமாக இருக்கிறீங்களா? அப்போ உற்சாகங்கள் நான் இப்பொழுது ஆரம்பிப்போம். நான் இந்த ஒரு சின்ன குவிஸ் ஷோ கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் எல்லோரையும் கேட்டு கொண்டு வருவேன். கேள்விகளை அடுக்கிறேன். என்ன கரடி புலி எல்லாம் வீட்டுக்குள்ள சரி, அவரை வந்து டிவியில சத்தம் போட சொல்லுங்க. சரி, தொடருங்க. நாங்கள் தொடருங்க. நான் இப்ப கூட என்ன கேள்விகள் வர போயிட்டு என்றால் பழமொழி சம்பந்தமான கேள்விகள். அதில் நான் சில பழமொழிகள் கூற போகின்றேன். அப்ப அதை யார் முதலாவது கூறுவதற்காக கை வைத்துங்கோ. அப்ப கை வைத்து அவங்களுக்கு அப்ப நீங்களும் எல்லோரும் இணைஞ்சு கொள்ளலாம். இங்கவும் எல்லோரும் அப்ப நாங்க முதலா ஆரம்பிப்போம். முதலாம் கேள்வி என்ன ஆகும் என்றால் மாமா நீங்க மியூட் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அப்ப அந்த கொஞ்சம் பொறுமையா முதலாம் கேள்வி குறி 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 இக்கரை பச்சை. நான் நீங்க கையெழுத்தணும் பெரியவர்களுக்கு கையெழுத்துங்கோ. ஓகே, நான் இப்படி செய்வேன். முதல் இளையோர்களுக்கு இது பெரியவர்கள் என்ற எனக்கு தெரியும், பெரியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று. அப்ப முதல் செய்வா. ஓகே, குறி 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 இக்கரை பச்சை. இளையோர்கள் கோடு 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 இக்கரை பச்சை. ஓகே, அபிராமி சிறப்பான வாழ்த்துக்கள் அபிராமி. அடுத்த கேள்வி பெரியோர்களுக்கு. அகல் வட்டம் குறி 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 கீறு 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 வணக்கம் வணக்கம் வாணி அக்கா, சாந்தினி அக்கா, லக்ஷி அக்கா, மற்றது அச்சி ஆண்டி அம்மா பாத்திருந்தோம். வணக்கம் வணக்கம். வடை சாப்பிட்டு இருக்கிறீங்க? சிறப்பான வாழ்த்துக்கள். பகல் மலை பகல் வட்டம் பகல் மலை. முன்னறிவிப்பு பொருள்
அகல் வட்டம் பகல் மழை Yeah. அதுக்கு ஒரு முன்னறி அது சரியான இந்த அகலண்டா பகல் அகல் வட்டம் பகல் மழை என்ற வரல இது இப்ப எல்லோரும் இளையோர்களுக்கு உண்மை சொன்னா தெரியணும். அகத்தின் அழகு ஓகே மன்னிக்கம் இது என்னது முகத்தில் தெரியும். ஓகே நீங்க கையை வைத்தணும். ஓகே ஆழம் அறியாம குறி 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 என்ன அபிராமி இளையோர்கள் மட்டும் இளையோர்கள் என்ன கேளுங்க और இளையோர்கள் தெரியல. ஓகே பாட்டி ஓகே நீ சவக்குமார் அவத்தை காலை விடாதே காலை விடாதே. ஓகே அடுத்த கேள்வி பெரியோர்களுக்கு குறி புத்தி கோடு புத்தி கேளாது. குறி கோடு புத்தி கேளாது. ஓகே இல்ல ஜெசியன்டி ஏதோ சொன்னவா சொல்லுங்க ஜெசியன்டி. ஏன்னா தெரியா நான் கை தூக்கவே இல்ல. இங்க யாருக்கும் இதோ மட்டு கண்டு வரும் போட இல்ல புத்தி கேளாது என்னதான் வரும் அது கடைசி 2 வார்த்தை யாருக்கு தெரியும்? மட்டு கண்டு வரும் போட மட்டு ஓகே अच्छा बेटे कुर्बा அறிவீனர் இடத்து புத்தி கேளாது. அறிவில்லாதவர் அறிவுரை கேட்க கூடாது. நான் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். இப்பொழுது நான் திருக்குறளோட வாரேன். இங்க 2 தமிழ் டீச்சர் இங்க 2 தமிழ் டீச்சர் மார் है. ஓகே முதல் இளையோர்களுக்கு மரவர்க்க மாசற்றார் தேன்மை எனக்கு தெரியல. ஓகே அச்சியா கூற போறவா எனக்கு புரியவில்லை. எனக்கு விளங்கல. அசோ கோடு மரவர்க்க மாசற்றார் தேன்மை குறவர்க்க சாரி அங்காலே ஒரு கோடு கோடு சாரி கோடு கோடு அது கோடு தெரியவில்லை தெரியவில்லை. Ja, okay, mach du dann. Nein, okay, நீதி மாக்கம். மரவர்க்க மாசற்றார் தேன்மை குறவர்க்க கோடு. தெரியாது. இல்ல எனக்கும் தெரியல. அச்சியாக நீதியாக இத்தனை நான் சொல்ல முடியாது. நாங்க பார்த்துட்டோம். எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி முடியுங்க. மரவர்க்க மாசற்றார் கேள்மை துவரக்க துன்பத்துள் துப்புவாய நட்பு. ஓகே துப்பாய ஓகே அடுத்த கேள்வி நீதியாக்கா பெரியோர்களுக்கு. உதவி வரைந்தன்ற உதவி உதவி கோடு செய்யப்பட்ட ஓகே சாணி துறையாருங்க
அந்த டீச்சர் சொன்னா அதான் பவர கவிராஜன் அவர்களுக்கு. ஓகே, இப்ப மிக சுலபமான எல்லோரும் நீங்க பதில் கொடுக்கணும். செய்யாமல் செய்த உதவிக்கு இளையவர்கள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் அரிது. வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. ஓகே, இது இளையவர்களுக்கு மிக மிக இலகுவானது. நன்றி மறப்பது நன்றன்று. என்னது? நன்றி மறப்பது நன்றன்று. அச்சியா சொன்னா இப்ப நவர் சொன்னாரല്ലോ அது என்னது நிகழ்ச்சி தொடங்கல. ஓகே, என்னது எல்லாருக்கும் பெரியவர்கள் இளையவர்கள். ஓகே, என்னன்றி நன்றி கொண்டாடும் எல்லாருக்கும் சேப்பன மாதிரி எல்லாரும் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க இருவரும் சொல்லலாம். இப்ப நாங்க எல்லோருக்கும் உரிய கேள்விகள் கொண்டு வருவோம். இது இப்ப நாட்டு சம்பந்தமான கேள்விகள் ஆகும். முதலாக நாங்க ஈஜி இருந்து நாங்க ஹார்ட்டுக்கு வருவோம். எந்த நாட்டில் ஐஃபில் டவர் உள்ளது? யார் முதல் சொல்றவர்? சத்தம் இருக்கும். அப்ப எனக்கு தெரியாது யார் கை எழுத்துங்கோ. வேறொரு கேள்வி. பிரமிட் ஃபான் கீசர் எந்த நாட்டில் உள்ளது? கை வைத்துங்க. பிரமிட் ஃபான் கீசர் எந்த நாட்டில் உள்ளது? இளையவர்கள். அங்க பெரியவர்கள். மிலானி Ägypten. சரி. ஓகே, இப்பொழுது பெரியோர்களுக்கு Erinnerungen der ஜப்பானின் தலைநகரம். நீங்க கை சரி, ஓகே. யாருக்கு தெரியும் தாஜ்மஹால் எதுக்காக கட்டப்பட்டுள்ளது? அடுத்த கேள்வி. அச்சியா இளையோர்மார்களுக்கு எந்த நாட்டில் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது? Nepal. Oh, sorry. ஓகே, மிலானி நீங்க அவுட். வேற ஒரு கேள்வி சொல்லுங்க. சும்மா சொன்ன. ஓகே, நீங்க சொல்லுங்க. Okay. Brasilien பிரேசிலின் தலைநகரம் என்ன? ஜெர்மனியில பிரேசிலின் அழைக்கப்படும். மிலானிக்கு தவிர ஒரு நாட்டுக்கும் தெரியலாட்டி மிலானி எனக்கு வடிவ தெரியல. அந்த ரியோ டி ஜனீரோ. பிரேசிலியன் நீங்க சரியா சொன்ன. பிரேசிலியா தான் சரியான விடையாகும். Okay. ரியோ டி ஜனீரோ ஒரு பெரிய நகரம் ஆகும். ஓகே, அடுத்த கேள்வி பெரியோர்மார்களுக்கு. ஓகே, எந்த உலக சமயத்தில் மிக நிறைய ஆக்கள் எந்த சமயத்தில் உள்ளன? கை எழுத்துங்க. ஓகே, எந்த சமயத்தில் கூட மக்கள் இஸ்லாமியர்கள். எந்த சமய மக்கள் கூட உள்ளனர்? கை எழுத்துங்க. ஜெயாண்டி சொல்லிட்டா. இஸ்லாமியர்கள் பிழையான விடை. கிறிஸ்தவர்கள் சரியான விடை.
Okay. பெரியோர்மார்களுக்கு ஓகே பெரியோர்மார்களுக்கு கேளுங்க. ஹாலிவுட் என்னும் இடம் அமெரிக்காவில் எந்த நகரத்தில் இருக்கிறது? ஹாலிவுட் எந்த நகரத்தில் உள்ளது? America, California. நீங்க இளையோர்மார்கள் ப்ளீஸ் சொல்லாதீங்க. பெரியோர்மார்கள் இளையோர்மார்கள் சொன்னா நீங்க NPM பிரவீன் சொல்றாரு கேளுங்க. நாகுல் அது பெரியோர்மார்கள், பெரியவர் இல்ல பெரியவர்களுக்கு. ஓகே ஹாலிவுட் எங்கே உள்ளது? அது தெரியணும். நியூயார்க். நியூயார்க் தவறான பதில். தெரியா சும்மா சொன்னேன். ஓ கலிபோர்னியா சரியாகும். ஆனால் யார் That's what I said. Bro, கலிபோர்னியா. ஓகே I don't know. Oh my God. கலிபோர்னியா எந்த நகரம்? எந்த நகரம்? America. நகரம் நகரம் ஓகே அச்சா சொன்ன லாஸ் ஏஞ்சலஸ். லாஸ் ஏஞ்சலஸ் தான் சரியான விடையாகும். அது கலிபோர்னியாவுக்கு சொன்ன பானி மாமிக்கு சிறப்பு. ஓகே அடுத்த கேள்வி. ஸ்பெயின் என்ற தலைநகரம் என்ன ஆகும்? இளையோர்மார்கள் தலைநகரம் இளையோர்மார்கள் இளையோர்கள் ஸ்பெயின் என்ற பெரிய தலைநகரம் என்ன ஆகும்? Madrid. கை ஏத்துங்க ப்ளீஸ். கையெழுத்துங்க. சிறப்பான பாத்துக்க நீங்கக்கா. அவ கை வச்சு சொல்றதுக்கு கையெழுத்துங்க. Yeah. I did. Yeah, what is this? Who's that? பெரியவர்கள் அடுத்த கேள்வி. ஓகே சாந்தி துரையரகன் அவர்கள் எங்கள் இளையோர்களுக்கு கேள்விகள் கூற போகிறாரா? ஓகே இங்கால வந்து சொல்லுங்க. இளையவர்கள் எல்லோருடைய தமிழ் சம்பந்தமான கேள்வி சொல்லுங்களா? விடை சொல்லுங்க. தமிழில சொல் என்றது இருக்குதான் தெரியும் தான் உங்களுக்கு. அந்த சொல்லை பற்றி கேள்வி கேட்கிறேன். சொல் எத்தனை வகையான தமிழ்ல சொற்கள் இருக்குது? இலக்கண ரீதியில சொல் எத்தனை வகைப்படும்? அவை எவையனும் சொல்ல வேணுமா? 3 பேரா கை வைக்கிறாங்க. யார் முந்திக் கொள்கிறீர்கள்? ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சரியா சொல்லுங்க. சரி சொல்லிக் கொள்ளுங்க. சொல் 4 வகைப்படும். தொடர்ச்சியாக அச்சா சொல்ல வேண்டும். அவையிலும் கையெழுத்தினார்கள். அதனால அவைகளுக்கும் ஃபேர்னஸ் 4 வகைப்படும். அவையாவது பேச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் பொருட்சொல்.
சரியா மிலானி சரியா சொல்றவா அல்வா விட சரி எழுவாய் பயனை செயற்படு பொருள் அடைமொழி. அது வகைகள் மன்னிக்கும் அதான அது வகைகள். வாக்கியத்தின் சொல்லின உறுப்புகள் என்னம்மா நீங்க சொல்லிய வகை. ஓ யா ஓகே கொஞ்சம் அது சரி. வாக்கிய உறுப்புகள் நீங்க சொன்னது நான் கேட்டது சொல் தமிழ் இலக்கணத்தின் சொல் வகைகள் ஓ சரி. சரி ஓகே பெயர் சொல் இருக்குது தானே தமிழ்ல பெயர் சொல்ல வகைகள் இருக்குதா இருக்குதா ஓகே அப்படி என்றால் எத்தனை வகையாக இருக்குது அவையவை ஓகே சரி சொல்லிக்கொள்ளுங்க நீதினி சொல்லிக்கொள்ளுங்க பேச்செல்ல 6 வகைகள். அது வந்து தொழிற்பெயர், ஒன்று குணப்பெயர், ரெண்டு இடப்பெயர், சினப்பெயர், 4 பேர் 4 சொல்லிட்டேன். காலப்பெயர், இடப்பெயர் சொல்லிட்டேன். ஒழுங்கா சொல்லுங்க பாப்போம் ஒழுங்கா சொல்லிட்டு வாங்க பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், தொழிற்பெயர், குணப்பெயர் வாழ்த்துக்கள். பொருட்பெயருக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம் பொருட்பெயருக்கு உதாரணம் மிலானி சொல்லுங்க மீசை கதிரை. ஓகே அபிராமி என்ற பெயர் எதுக்குள் வரும் இந்த பெயர் சொல்லி இந்த வகைகள் படிச்சாங்க பார்த்து சொன்னீங்க அபிராமி என்ற பெயர் எதுக்குள் வரும் நான் சொல்லவா? சொல்லுங்க பொருட்பெயர் பொருள் என்ன நாங்க உயிரா இருக்கிறோமே பொருள் என்று சொல்லி கேப்பினோம் சில பிள்ளைகள் இதுல குழப்பம் பாரு ஏன்னா நாங்க உயிர் இருக்குது எங்களுக்கு பொருள் என்று சொல்லிடுவோம் ஆனா தமிழ் இலக்கணத்துல பொருள் பேருக்கு தான் பெயர்கள் எல்லாம் வருது ஆக்கள் இல்லாம அதுக்குதான் வருவேன் ஓகே சரி குணப்பெயர் என்றால் என்ன விளங்கப்படுத்துங்க பாப்போம் ஒருவர் ஓகே அச்சியா சொல்லுங்கம்மா குணப்பெயர் அதுக்குள்ள எங்களோட குணங்கள் இப்படி சிரிக்கிறது எங்களோட எமோஷன்ஸ் அன்பு குன்பம் அதெல்லாம் நினைக்கிறேன் அதுக்குள்ள நிறமும் வரும் உண்டு நிறம் வரும் வடிவங்கள் வரும் வடிவங்கள் என்னத்து வடிவம் சதுரம் கோணம் அது மாதிரி வடிவங்கள் ஓகே நல்லது நன்றி விளங்கி இருக்குதா ஓம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இந்த கேள்விகள் கேட்கறது சொல்றது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு ஓகேயா ஓகே ஓகே நீங்க கேட்கலாம் இல்ல விளக்கம் இல்லாட்டி கேளுங்க இருந்த உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு எல்லாம் வேணும் எல்லாரும் இதுல இணைஞ்ச வைக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அதுக்காண்டி கேட்கிறேன் சரியா ஓகே வேற ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு கேள்வி கேளுங்கள் யார் பதில் சொல்றாரு உங்களுக்கு தெரிந்த கேள்விகள் அல்லது கேளுங்க அபிராமி முதல் கேள்வி கேட்கலாம் தயார் பண்ணுங்க மற்றவர்கள் கேள்விகள் இது ஒரு கேள்வி ஆமா கணக்கு யோசிக்கிறீங்க செய்யப்படு பொருள் என்றால் என்ன அபூரிகா சொல்ல போறாவா அபூரிகா செய்யப்படு பொருள் என்றால் என்ன அது ஜெர்மன் மொழியில என்ன என்று குருவி தெரியுமா செய்யப்படு பொருள் ஒரு செயல் என்றது இன்னும் அதுக்குள்ள தெளிவான விடவே இல்லை ஓகே பிரவி நீங்க கையெழுத்து நீங்க சொல்ல போறீங்களா நீங்க கையெழுத்து நீங்க தானியா சொல்லுங்களேன் என்னத்த செய்யப்படு பொருள் என்ற என்ன தெரியாது வடிவா விளங்கப்படுத்துங்க ஓகே சரி சொல்லுங்க நினைக்கிறேன் செய்யப்பட பொருள் வந்து எது இந்த கேள்வியோட அதுக்கு பதிலா சொல்றதுதான் செய்யப்பட போற ஒரு வாக்கியத்துல அவக்கு வாக்கியம் மட்டும் சொல்லி கேள்வி கேளுங்க பாப்போம் இப்போதான் நம்ம மாலா புத்தகத்தை வாசித்தாள் எதை மாலா வாசித்து புத்தகத்தை அப்ப என்ன கேள்வி கேட்க வேணும்
எதை என்ற கேள்வி கேட்க வந்து அது Deutschல நாங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் அதனால அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஜெர்மன்ல ஆப்ஜெக்ட்டுக்கு வேற அர்த்தங்கள் ஆப்ஜெக்ட்ல நிறைய அடக்கும் ஓகே அடுத்த கேள்வி சரி பிரவீன் ஒரு கேள்வி கேளுங்க ஒரு கேள்வி கேளுங்க அபிராமி like என்ன வேணாலும் ஓ okay capital city of Nepal. தமிழ் சம்பந்தமான கேள்விகள் அல்லது Oh, amen. நீங்க சொன்னீங்கன்னா சரி தமிழ் சம்பந்தமா தமிழ் இலக்கியம் நாங்க இப்ப கேட்டதானே கேள்வி அதை சம்பந்தமானது கேளுங்க தெரியாது நான் think பண்ணி சரி சொல்றேன். ஓகே நீ மிலானியமா கேளுங்க நீங்க தமிழின் நெடுங்கணக்கு சரி தமிழின் நெடுங்கணக்கு அதுல என்ன கேள்வி கேக்குறீங்களா எத்தனை ஆண்டு ஓகே எத்தனை நெடுங்கணக்குண்ட தமிழ்ல இருக்கிற எழுத்து நெடுங்கணக்குன்னு சொல்றது எவ்வளவு எழுத்துக்கு மொத்தமா ஓ யா நீர்நியாக்கா 247 யா ஓகே அடுத்ததாக ஆட்சியா ஒரு கேள்வி கேளுங்க உயிர்மை எழுத்துக்கு எத்தனை வடிவாக்கம் என்ன சொல்றீங்க அதிரகுதி ஆச்சரிங்க ரொம்ப ஓகே 216 உயிர்மை எழுத்துக்கள் கானாவில இருந்து கௌவனா வரை காணந்து கௌவனா அப்ப அந்த வரிசை மெய்யெழுத்துகளோட உயிர் எழுத்துகளோட சேர்ந்து வர எல்லா எழுத்துங்க சூப்பர் ஓகே திணை எத்தனை வகைப்படும் அவை எவை அங்கேயும் அபூர்விகா திணை திணை 2 வகைப்படும் அவை உயிர்த்திணை சிறப்பான வாழ்த்துக்கள் அபூர்விகா ஒரு கேள்வி கேளுங்க அபூர்விகா ஒரு கேள்வி கேளுங்க அடுத்தது பிரவீன் ஆயுதப்படுத்துங்க ஒரு கேள்வி யாருக்கு தெரியும் Du kannst sogar etwas fragen, was du glaubst. அல்லது பிரவீன் ஆயுதமா நீங்க கேளுங்க அபூர்விகா யோசிச்சுட்டு இருக்கா Okay, Praveen, put on. பிரவீன் நீங்கள் ரெடியா கேளுங்க தமிழ் கேள்வி கேளுங்க ஓகே எத்தனை திருக்குறள் இருக்கிறது Okay, எவ்வளவு திருக்குறள் இருக்குங்க கூகுள் பாக்குவாது என்னது பாக்குறது ஐயோ Hey. Oh, I'm not here. ஒரு ஆள்கிட்ட கேளுங்க நீர்நியாக்கா 1330 okay வாத்துக்கோ okay. ஓகே அபூர்விகா கேள்வி கேட்க போறா திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன அதிகாரங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்கிறா எத்தனை அதிகாரங்கள் Give us some time. No. சரி அபூர்விகா ஒரு ஆள் சில தெரிவு செய்யுங்கம்மா ஒரு ஆளை தெரிவு செய்யுங்க கையெழுத்தினம் எல்லாரும் 130
படிக்க சொல்லுங்க. 133. நான் பிள்ளையாகும். பிள்ளையாகும். சரி சரி கட்டிங்க. 133. வாழ்த்துக்கள் நீதி. அதனாலதான் 1330 குரல். ஆம். ஓகே, அடுத்த கேள்வி. நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி, சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் தொடருங்களேன். என்ன நான் Okay. யாருக்கு தெரியும்? நீங்க நேரத்தையும் கவனிங்கள், யாருக்கு தெரியும் செய்யுங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்னோட கேள்வி ஆகும். அப்ப அது முடிச்ச அதனை நாங்க அப்ப நிறைவுக்கும் கொண்டு வருவோம். என்னுடைய கடைசி கேள்வி, தமிழ் மொழியில் உங்களுக்கு என்ன பகுதி பிடிச்சிருக்கிறது? என்ன பகுதி படிக்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது? அது எல்லோரும் விடை தரணும். அது அப்ப அச்சம் முதல் ஆரம்பிக்கும். ஓகே, ஐம்பெருங்காப்பியம் பற்றி அறிய அச்சியாக்கு மிக விருப்பமா இருந்திருக்கிறது. மிலானி, நீங்க தொடரலாம். எனக்கு இலக்கணம் பற்றி விருப்பம். ஓகே, படிக்க தமிழர்களின் வரலாறு பற்றி. மிக சிறப்புடைய அபிராமி. அந்த காலங்கள் பிடிக்கும். ஓகே, அபூரிகா. திருக்குறள். ஓகே, பிரவீன். ஓகே ஓகே, அப்ப நாங்க நிறைவுக்கு கொண்டு வருவோம். எல்லோருக்கும் இணைந்ததுக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள் நகுல். அப்ப மாமா வரும் வரை நாங்க பொறுமையா இருப்போம். அப்ப அடுத்த நாளைக்கு அச்சியான் நிகழ்ச்சி முதல்ல ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக மேத்ஸ் சயின்ஸ் கொண்டரும், பின்பு நீனியாக்கம் வேகம் விவேகமும், பின்பு தொடர்ச்சியாக நாங்க நினைப்போம் கர்ணிகா வந்து தொகுப்புடன் பன்னுடை இசை பாடலோட பின்பு நாங்க இன்னும் எங்களுடையும் வாணி மாமி நாங்களும் செய்வோம். மாமியும் நாங்களும். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். மாமா வரும் வரை ஆதுரியா. இவா முதலாக வணக்கம், நான் இதனி. வணக்கம், நான் நீதினி கவுக்குமார். வணக்கம், நான் அச்சா சாந்தரூபன். வணக்கம், நான் அபூர்விகா சாந்தரூபன். வணக்கம், சாந்தினி துரையரங்கன். வணக்கம், தவமலர் கல்விராஜன். வணக்கம், மணிமோகன். வணக்கம், திருமதி நடேசன். வணக்கம், அர்ச்சனா சாந்தரூபன். வணக்கம், லக்ஷிகா தவக்குமார். வணக்கம், ராகவி கோவன். வணக்கம், ஆதுரியன். ஆதிரன். வணக்கம். உத்தரன். ஓகே. நன்றி.